Hello friends, welcome to baakiyacookingchannel. இந்த வீடியோல சாத்தூர் சீவல் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி சீவல் பண்ணி பாருங்க, ரொம்பவே கிரன்ச்சியா இருக்கும். கடையில வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. எத்தனை நாள் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். வீடியோவை கடைசி வரை பாருங்க. இதே மாதிரி குக்கிங் வீடியோ தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா மறக்காம பாக்கியா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க சாத்தூர் சீவல் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப பிடிக்காமல் இருக்க ஒரு 1/4 கப் அளவு உடைச்ச கடலையை மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 பிஞ்ச் அளவு பெருங்காயப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது மாவு பிசைகிறதுக்கு முன்னால் சீவல் ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயோட மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கையில் எடுத்து பிழிகிறேன், இந்த மாதிரி வரணும். இந்த லெவலில் இருந்தால் தான் உலக்கில் பிழிகிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உலக்கில் மாவை வச்சு பிழிகிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி உலக்கோட உள்பகுதியிலையும் உலக்கில் வச்சு பிழிகிறதையும் நல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் ஈஸியாக ப்ரெஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ உலக்கில் சீவல் அச்சை வச்சு ஒரு 1/2 உலக்கு மாவை வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட்டு புழிஞ்சு பொரிச்சு எடுத்துடலாம். எந்த ஷேப்புக்கு வேணாலும் புழிஞ்சுக்கோங்க, ஏன்னா கடைசியில் நாம் சீவல் சைஸுக்கு உடச்சி தான் எடுக்க போகிறோம். எண்ணெயில் உள்ள பபுள்ஸ்லாம் கம்மியான உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சீவலை பொரிச்சு எடுங்க. அவ்வளோதான், சீவல் ரொம்ப கிரன்ச்சியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் வெளியே எடுத்துக்கலாம். பாருங்க, ரொம்பவே மொறுமொறுன்னு தொட்ட உடனே சாஃப்டாக உடையுது. ஃபைனலாக தேவையான சீவல் சைஸுக்கு உடச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கடையில் பண்ணுற மாதிரி ரொம்பவே டேஸ்டான க்ரன்ச்சியான சாத்தூர் சீவல் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். எத்தனை நாள் ஆனாலும் இது அப்படியே மொறுமொறுன்னு தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பாக்கியா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.